வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கவுன்சிலிங்கான லாஸ்ட் டேட். ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும்? ஏன்னா இன்றைக்கி தான் சீட் அலாட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னும் போது சீட் அலாட்மெண்ட் என்றைக்கு கிடைக்கும்? ஸோ சீட் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபர்தர் என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களையும், ப்ளஸ் வந்து சார் எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, எனக்கு ஜென்ரலி கிடச்சிருக்கு, 7.5 கிடச்சிருக்கு, அந்த டைமில் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்கள் முழுமையாக அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதே போல் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நேத்தோடு முடிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து சீட் அலாட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏவிலேருந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஷெடியூல் அவங்க கொடுத்துருந்தது. சீட் அலாட்மெண்ட் ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம் வந்து அவங்க 26/6/2024 தான் வந்து 7.5 அண்ட் போத் ஜென்ரல் ரெண்டுத்துக்கு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இந்த டைமில் இன்றைக்கி வரைக்கும் அந்த 26ஆம் தேதி இன்றைக்கி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ஆனது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு நாளைக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு நான் இது இன்னும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் சர்டிஃபிகேட் சப்மிஷன் ஃபார் 7.5 கோட்டா ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து 27ஆம் தேதி நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னா 28ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. அப்போ நான் அதே போல் இந்த ஃபிஷர்ஸ்மேனு, இந்த வார்டு 5% கோட்டா, இது எல்லாமே என்ன பண்ணால் இவங்க கொடுத்த டேட்லேருந்து ஒரு நாள் வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கவுன்சிலிங் டேட் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நாளைக்கு சீட் அலாட்மெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா? அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்ஏவை கான்டாக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு வீடியோ வந்து கன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுத்துருவோம். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட், இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும், எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்டான கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் வந்து இது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மார்க்குக்கு தகுந்த நீங்கள் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கான கரெக்டான காலேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த முறை வந்து நம்ம 7.5 ஜென்ரல் சொல்லி தனித்தனியாக பண்ணலை, ரெண்டுமே ஒன்றா தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து ஒன்றா நம்மளுக்கு கொடுத்துட்டதுனால நம்ம வந்து காலேஜ் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஃபார் ஜென்ரல் அண்டு 7.5 ரெண்டுமே. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து கம்ப்யூட்டரே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சீட் அலாட்மெண்ட் வந்து கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கான காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். தென் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக டிஎன்ஏயுக்கு போவீங்க. அது என்னைக்கு வந்து இவங்க ஷெட்யூல் படி பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் சப்மிஷன் ஃபார் 7.5 ஜென்ரல் கோட்டா வந்து 29ஆம் தேதியில் இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி அது 30ஆம் தேதியில் இருந்து அடுத்து 3ஆம் தேதி இல்லைனா 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி அது மாதிரி வந்து மாறும். ஸோ அதில் போய் சர்டிஃபிகேட் சப்மிஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லைடிங் ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா விருப்பமாக இல்லையான்னு சொல்லி தெரிவிச்சுட்டு அதை வந்து நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்னா உங்களுடைய சீட் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு மேலே உள்ள காலேஜஸில் ஏதாவது சீட் வேக்கன்ட் இருக்கா, ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாமல் சிலர் இருந்திருப்பாங்க, சீட் அலாட்மெண்ட் ஆகியும் வேறு ஏதாவது கோர்ஸுக்கு போனவங்க பேராமெடிக்கல் மாதிரி வேறு ஏதாவது போயிருப்பாங்க. ஸோ அந்த சீட்டில் காலியாக இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ஸ்லைடிங்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிஜிபிள் பண்ணி விடுவாங்க. மேக்ஸிமம் அதில் வந்து ஸ்லைடிங்கில் என்ன ஆகும்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் ஸ்லைடிங் அப்படின்றது. ஸோ மேலே இருக்கிற காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் அலாட்மெண்ட், தேர்ட் அலாட்மெண்ட்னு ஆகி கடைசியாக தேர்ட் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு கடைசியாக உங்களுக்கு வந்து ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் வந்து 10ஆம் தேதி பக்கம் கூட ஆயிடலாம். ஸோ இதுதான் நடக்கும். தென் வந்து இன்னொரு டவுட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல் அண்ட் போத் 7.5லேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு ரெண்டுத்துக்குமே வந்து இப்போ சீட் கிடச்சிருச்சு சார். ஜென்ரல்லே எனக்கு சீட் கிடச்சிருச்சு, 7.5லேயும் எனக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுடைய டிசிஷன் தான். நீங்கள் எந்த சீட்டை வேணாலும் எடுக்கலாம், ஜென்ரல் சீட்டையும் எடுக்கலாம், 7.5 சீட்டையும் எடுக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ்.
ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு 7.5ல கிடைக்கல, ஜென்ரல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஓகே. ஆனால் கண்டிப்பாக 7.5 கிடைச்சிச்சு அப்படின்னா ஜென்ரலும் உங்களுக்கு ஆஸ் வெல் அஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 7.5க்கு குவாலிஃபை ஆகும்போது கண்டிப்பாக ஜென்ரலுக்கும் நீங்கள் கொடுத்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. நீங்கள் 7.5 எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எந்த விதமான ஃபீஸும் இருக்காது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைடிங் வேணும்னா அப்ளை பண்ணலாம், இல்லைனா அப்படியே வந்துடலாம். ஆனால் ஜென்ரல் அப்படின்னா 3000 அப்படியே 3000ஆகவே இருக்கும். தென் வந்து அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து 20,000 வந்து நீங்கள் ஸ்பாட்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. இதை நம்ம வந்து அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நான் வந்து என்னென்ன ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நான். ஆனால் இப்போதைக்கு தான் நீங்கள் வந்து பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இதை பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஜென்ரல் கோட்டா 7.5 2 கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். நீங்கள் எந்த சீட்டை வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் வந்து அடுத்தடுத்து வந்து நடக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய அப்டேட். மேபி சீட் அலாட்மெண்ட் நாளைக்கு இருக்கும். நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி.